தற்போதைய அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவின் ஆதரவை தாவேகா பெற்றால் தங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்வோம் என்று சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவை அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்வது மக்களின் தீர்ப்புக்கு எதிரானது என்றும் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவின் ஆதரவை தாவேகா பெற்றால் நல்லாட்சி என்பதற்கு விரோதமாக அமையும் என்றும் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவின் ஒரு தரப்பினரை சேர்த்து கொண்டு ஆட்சி அமைக்க தாவேகா முயன்றால் சிபிஎம் அளித்த ஆதரவு மறுபரிசீலனை செய்யப்படும் என்று சண்முகம் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவின் ஆதரவை தாவேகா பெற்றால் தங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்வோம் என்று சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் செய்தியாளரிடம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவை அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்வது மக்களின் தீர்ப்புக்கு எதிரானது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், இது தொடர்பான விரிவான தகவல். வணக்கம் பாட்டா. அதாவது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் இன்று காலை நடைபெற்றது. அப்ப இதில் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் கலந்து கொண்டு தேர்தல் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை கட்சியினருக்கு வழங்கினார். இதனிடையே அவர் செய்தியாளர்களுக்கு இன்று பேட்டி அளித்தார். அப்போது கூறுகையில் அதிமுக மற்றும் திமுக எதிராக நல்லாட்சி தருவேன் என்று சொல்ல விஜய்க்கு ஆதரவாக தான் மக்கள் வாக்களித்துள்ளார்கள். இன்று அதன் அடிப்படையில் நாங்கள் இப்பொழுது நாங்கள் இடதுசாரி கட்சிகள் விடுதலை கட்சியை வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்துள்ளோம். தற்போது தாவேகா என்பது அதிமுக ஆதரவை இரண்டு பிரிவாக பிரித்து ஒரு பெரிய ஆதரவை கேட்டுள்ளது. அவர்களை அமைச்சரவையில் சேர்த்தால் நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருவோம் என்ற எங்களுடைய நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்வோம். எக்காரணத்தை கொண்டும் அதிமுகவை அமைச்சரவையில் சேர்க்கக்கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. இது காரணம் என்றால் தமிழக மக்கள் அதிமுக திமுக எதிராக தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்துள்ளனர். தற்போது தமிழக முதல்வர் எடுத்த முடிவு என்பது துரதிருஷ்டவசமானது. ஆகையால் நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் என்று எச்சரித்தார். மேலும் தமிழகம் முழுவதும் 717 மது கடைகள் மூடப்பட்டுள்ளதாக அறிவித்த போதிலும் ஒரு ரயில்வே நிலையங்களில் ஏராளமான மதுக்கடைகள் இருந்து வருகின்றன. ரயில்வே நிலையம் அருகில் அத்தகைய மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார். காரணம், ரயில் நிலையங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் தினசரி வந்து செல்கின்றனர். ஆனால் இப்பொழுது அந்த ரயில் நிலையங்கள் அருகில் ஏராளமான மதுக்கடைகள் இருந்து வருகின்றன. அதனையும் உடனடியாக மூட வேண்டும். மேலும் மூடப்படும் கடைகளை வேலை பார்ப்பவர்களுக்கு மாற்றுப்படி வழங்க வேண்டும் என்று தனது பேட்டியின் போது வலியுறுத்தியுள்ளார். பாஷா, விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தமிழ்நாட்டில் அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருவது என்கிற முறையில் இடதுசாரி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஆட்சி என்பது அமையப்பட்டிருக்கிறது. அதிமுகவை அவர்கள் அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்வதோ அவர்களுடைய ஆதரவை தொடர்ந்து பெறுவது என்பதோ மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரானது. அவர் சொல்லியிருக்கிற கிளீன் கவர்னன்ஸ், ஒரு நல்லாட்சி என்பதற்கு விரோதமாக அது அமையும். ஏற்கனவே அதிமுக திமுக அணி ரெண்டுக்கும் எதிராகத்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அத்தகைய அணியினுடைய ஒரு ஆதரவை பெற்று தாவேகா என்பது ஆட்சியில் தொடர்வது என்பது மக்களுடைய தீர்ப்புக்கு விரோதமாக அமையும். நிச்சயமாக அத்தகைய ஒரு நிலைக்கு அவர்கள் செல்ல மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். மீறி அவர்கள் அதிமுகவுடைய ஒரு கோஷ்டியை சேர்த்துக் கொள்வதோ அதிமுகவோடு சேர்ந்து கொண்டு ஆட்சி அமைப்பதோ என்கிற முடிவுக்கு தாவேகா செல்லுமானால் நிச்சயமாக எங்களுடைய முடிவை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம்.